அவர் கடுமையான குற்றச்சாட்டை திமுக மேல தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. திருக்குறளை சொல்லி இன்னும் கடுமையான விமர்சனம் இருக்காரு. திமுக சைடுல எந்த விதமான ரியாக்ஷன்? அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பாரு, எதை வேணாலும் மொழிபெயர்ப்பாரு, என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார், என்ன வேணாலும் பாட்டு பாடுவார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. சார், தேர்தல் நிக்கிற ஒரு சுயேட்சை கூட நான் ஜெயிப்பேன்னு தான் சார் சொல்றேன். 5 ஓட்டு கூட வாங்க முடியாத நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்றேன். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தானே தெரியும் அவனுடைய நிலைமை. அதை போலதான் இவங்களுடைய நிலைமையை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பாத்துக்கோங்க. திமுக காங்கிரஸ் இணக்கமான போக்கு இல்லாத நிலையில தொடர்ந்து போயிட்டு அவங்க அதாவது பத்திரிகையாளர்கள் தான் இணக்கம் இல்லாத போக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, நாங்கள் குழு அமைத்து விடுவோம், உடனே பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். சார், சில பேர் அங்க இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. வெளியே போகணும்னு நினைக்கிறவனும் பேசலாம், அல்லது குட்டிக்கால்டா பண்ணணும்னு நினைக்கிறவனும் பேசலாம். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்க தெரியும். இன்றைக்கு மகளிருக்கு 2000 ரூபாய் சொல்லியிருக்கார். அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார்? மகளிருக்கு ஏமாற்ற பார்க்கிறார், சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவதை போல ஏமாற்ற பார்க்கிறார். ஒரு காலத்திலும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதே போல இன்னொன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, கட்டணம் இல்லாத பேருந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி. அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம்? டயர் தேய்மானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க, டீசலுக்கு என்ன பண்ணுவாங்க, வண்டி ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு இது அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல். எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார். அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன வாய்தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப் போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் முழுக்க பொய் சொல்லுகிறார். அவரால் இதில் ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை. கடுமையான குற்றச்சாட்டை திமுக மேல தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. திருக்குறளை சொல்லி இன்னும் கடுமையான விமர்சனம் இருக்காரு. திமுக சைடுல எந்த விதமான ரியாக்ஷன்? அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பாரு, எதை வேணாலும் மொழிபெயர்ப்பாரு, என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார், என்ன வேணாலும் பாட்டு பாடுவார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. சார், தேர்தல் நிக்கிற ஒரு சுயேட்சை கூட நான் ஜெயிப்பேன்னு தான் சார் சொல்றேன். 5 ஓட்டு கூட வாங்க முடியாத நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்றேன். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தானே தெரியும் அவனுடைய நிலைமை. அதை போலதான் இவங்களுடைய நிலைமையை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பாத்துக்கோங்க. திமுக காங்கிரஸ் இணக்கமான போக்கு இல்லாத நிலையில தொடர்ந்து போயிட்டு அவங்க அதாவது பத்திரிகையாளர்கள் தான் இணக்கம் இல்லாத போக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, நாங்கள் குழு அமைத்து விடுவோம், உடனே பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். சார், சில பேர் அங்க இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. வெளியே போகணும்னு நினைக்கிறவனும் பேசலாம், அல்லது குட்டிக்கால்டா பண்ணணும்னு நினைக்கிறவனும் பேசலாம். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்க தெரியும். இன்றைக்கு மகளிருக்கு 2000 ரூபாய் சொல்லியிருக்கார். அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார்? மகளிருக்கு ஏமாற்ற பார்க்கிறார், சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவதை போல ஏமாற்ற பார்க்கிறார். ஒரு காலத்திலும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதே போல இன்னொன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, கட்டணம் இல்லாத பேருந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி. அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம்? டயர் தேய்மானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க, டீசலுக்கு என்ன பண்ணுவாங்க, வண்டி ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு இது அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல். எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார். அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன வாய்தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப் போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் முழுக்க பொய் சொல்லுகிறார். அவரால் இதில் ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.